பயமாக இருக்குது சார். எனக்கு பெண் இறந்ததுக்கப்புறம் எனக்கு அது வந்து என்னமோ நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது. அதனால் எந்த வீட்லேயும் அவங்க வருத்தப்பட்டு பணம் வாங்குற மாதிரி வச்சக்கூடாது அப்படின்னு முடியும். அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். கொஞ்சம் அந்த மிரட்டுறது உருட்டுறதுலாம் இருக்குது சார். அதெல்லாம் என் கூட பிறந்தது, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே மிரட்டி வாங்கிடணும்னு நினைப்பேனே தவிர கஷ்டப்படுத்தி ஹராஸ் பண்ணி அது வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு சொன்னது சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட்டு ஒரு பேமெண்ட் 2 பேமெண்ட் அளவுக்கு வரும். அது வேண்டான்னே சொல்கிறேன். கையெடுத்து கும்பிட்றான். தொழில் நான் நல்லா செய்கிறேன், அதுக்கு காரணம் நீங்கள் தான்றான். முதல்லாம் வட்டிக்கு வாங்கிட்டு என்னை மறந்துடுவான். நான் அப்போல்லாம் நினப்பேன், இந்த உலகத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நான் நினப்பேன். ஆனால் இப்போ அவனே வந்து 2வது பிஸ்னஸ்க்கு பூஜை போடுறப்ப என்னை கூப்பிட்டு பூஜை போட சொல்கிறான். எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் தான் பார்த்தோம். அப்போ தான் பேசினார்.